தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என அதிமுக பொதுச் செயலாளரும் மேனாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். சென்னையில் பெய்யும் மழைநீர் தேங்காமல் வெளியேற்றுவதற்காக அதிமுக ஆட்சியில் வடிகால் வசதி செய்ய திட்டமிடப்பட்டு சுமார் 1240 கிலோமீட்டர் தூரம் மழைநீர் வடிகால் பணிகள் தொடங்கப்பட்டது என்றும், ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திமுக ஆட்சிக்கு வந்து 43 மாதம் நிறைவு பெற்றுவிட்டது என்றும், இன்னும் மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவு பெறவில்லை. அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட மழைநீர் வடிகால் பணி முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருந்தால் எவ்வளவு மழை பெய்தாலும் சென்னை மாநகரத்தில் தண்ணீர் தேங்காமல் இருக்கும். ஆனால் திமுக அரசு அதற்கு உரிய முயற்சி எடுக்கவில்லை. ஆகையால் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதற்கு திமுக அரசின் மெத்தன போக்குதான் காரணம். ஆன்லைன் ரம்மி தொடர வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் திமுகவினர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறார்கள். ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்வதற்கு சட்டமன்றத்தில் தனி சட்டம் இயற்றப்பட்டிருந்தால் இதற்கு தீர்வு கிடைத்திருக்கும். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலமாக சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மக்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இதனால்தான் ஆங்காங்கே வன்முறை சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கொலை, கொள்ளை, திருட்டு இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறுவதற்கு காரணம் இந்த ஆட்சிதான் திறமையற்ற ஆட்சி என்பது நிரூபணமாகியுள்ளது. தமிழ்நாடு காவல்துறைக்கு முழு சுதந்திரம் அளித்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டுமெனவும் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைக்கிறேன் என்றும், பருவமழை தீவிரமடைந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது என்றும், எனவே பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் செய்தியாளர்களிடையே எடப்பாடி பழனிசாமி கூறினார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.